ஆயிடலாம். நம்ம எப்படியும் கோடீஸ்வரனா ஆயிடலாம், அதை பற்றி ஒன்றும் டவுட் இல்லை. ஆனால் வந்து என்னப்பா என்ன 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 நம்பி வந்துட்டு என்ன நம்பி வந்துட்டா நான் காப்பாற்றுவேன். மொத்தமா 200. என்ன பண்ண? தண்ணி நிறைய வச்சா? தண்ணி நிறைய வச்சு தீனி கம்மியா போட்ட உடனே தீனி இல்லாம செத்து போச்சு. தீனி இல்லாம செத்து போல, அதுதான் நீ தப்பு பண்ற. நம்ம சொன்ன ஐடியாவும் தப்பு இல்ல, நீ வச்ச விஷயமும் தப்பு இல்ல. ஒப்பம் கடறான் வர்றா. தப்பு எங்க நடந்திருக்கு தெரியுமா? கோழி நீ பர்ச்சேஸ் பண்ண பாரு, வேற யாருக்கிட்ட கோழி அங்க வாங்கினால நடந்திருக்க பிரச்சனை. இந்த 200 கோழிக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. நல்ல வேலைங்க, இதை போய் எல்லாம் சாப்பிட்டு அவங்க செத்து இருந்தா நினைக்கிறேன் தூக்கிட்டு இருப்பாங்க. மோடி தப்பிச்சேன் சார். அதான் பிஸ்னஸ்ல இப்படி வந்து தொலைநோக்கு பார்வை இருக்கணும். எப்படி இந்த பிரச்சனை எதுக்கு வந்தது, இதுல இருந்து நம்ம எப்படி தப்பிச்சோம், ஏன் நடந்தது, இதெல்லாம் பார்த்தோம்னா பிஸ்னஸை டெவலப் பண்ணிட்டு நீ எப்படி நிக்கலாம், மேலே போய் பிஸ்னஸ் நிக்கலாம். கோடீஸ்வரன் ஆகலாம். இப்போ உங்ககிட்ட 100 கோழி தான் இருக்கு, உங்ககிட்ட 400 கோழி ப்ராப்ளமான கோழி. இப்போ நீ அதை போக வச்சுட்ட. நான் போக வைக்கணுங்க, அதுவாக போச்சுங்க. விதி உன்னை காப்பாத்தி இருக்கு, என்ன பார்த்ததுனால. அது போயிடுச்சுங்க, நான் போட்டு தரலங்க. அது நீ போட்டு தரலப்பா, நீ அதை போக வச்சதுனால நீ லைஃப்ல இப்போ நல்லா இருக்க போற, அவ்வளவுதான் நான் சொல்றது. என்ன இப்போ இந்த 100 கோழி எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம்? 20 கிலோலாம் வேணாங்க, 10 கிலோ வந்தா போதுங்க. வேணாங்க வேணாம், எனக்கு 20 5. என்னை பத்தி நீ சாதாரணமா நினைச்சிட்டியா? நீ இல்ல நான் கேக்குறேன், நீ என்னை பத்தி சாதாரணமா நினைச்சிட்ட இல்லங்க. பிசினஸ் இப்படி சொல்லி கோழி போயிடுச்சு, என்னை காப்பாத்திருக்கேன். அது இல்லைங்க, 20 கிலோ நாள் ஆகும். இல்லை நான் எதுக்காக சொல்ல வரேன், நான் எவ்வளோ பெரிய ஆளுன்றது உனக்கு சும்மா சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேட்டுக்க. ஒரு நாள் ஃப்ளைட்டு, எது ஃப்ளைட்டு சாப்பிட்ற ஃப்ளைட், யோ பிளேட் இல்லப்பா, ஃப்ளைட்டு மேலே பறந்து போயிட்டு திடீர்னு பிளேன், அது பிளைனா இருக்கும் சொல்றதுக்கு, அது இல்லை. நம்ம ஃப்ளைட்டு எது சொன்னா புரியுதோ வச்சுக்கேன், ஃப்ளைட்டுன்னு தான் வச்சுக்கேன். பிளேனா உனக்கு சொன்னா பிளேனு மேலே பறக்குது. திடீர்னு மைக்கேல் ஆம்ஸ்ட்ராங் எனக்கு ஃபோன் பண்றாரு. அது ஓட்டுறவர், பைலட்னு பேர். ஏன்னா பைலட்னு சொன்னா உங்களுக்கு புரியாது, டிரைவர்னு சொன்னா புரியும். அது ஓட்டுறவர் எனக்கு ஃபோன் பண்றாரு மேல இருந்து. எனக்கு திடீர்னு அவர் ஃபோன் பண்ணி, மைக்கேல் ஆம்ஸ்ட்ராங் ஃபோன் பண்ணி, இது மாதிரி சார், இது மாதிரி நீங்க தான் பிசினஸ் டெவலப் பண்றா? ஆமா அப்படின்னா, இது மாதிரி ரொம்ப நேரமா ஒரு அரை மணி நேரமா பிளைட் வந்து கீழே விழாது. தலைவலியா? இப்ப இல்லப்பா, அப்ப தலைவலி பறக்குது, எப்படி இது பண்றது, நேரம் ஆகுறதுன்னு தெரியல. எனக்கு ஃபோன் பண்ணிட்டாரு. அப்ப இங்க இருந்துட்டு நான் ஒரு ஐடியா கொடுத்தேன், அதை எப்படி மாத்தணும்ட்டு. இப்ப நேரா பறந்துட்டு இருக்கு. என்ன பண்ணீங்க அப்படியா? அது உனக்கு புரியாது இல்ல, எப்படி சொன்னா புரியும் உனக்கு? ஃப்ளைட்டுனாலே புரிய மாட்டேங்குது, பிளேனுண்டு. அதனால சொல்றேன், என்ன சாதாரணமா நினைக்காத. இப்ப இந்த 100 கோழி இருக்குல்ல, அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன் கேட்டுக்க. என்ன அது என்ன பண்றேன்னா, முத நாள் தீவனம் அதிகமா வச்சு தண்ணி கம்மியா வச்சா, அதுக்கு ஒரு 25,000 வந்தது. இல்லை செலவாச்சு உனக்கு, சாரி உனக்கு 25,000 செலவாச்சு. 2ஆவது நாள் தண்ணி அதிகமாக வச்சு தீவனத்தை கம்மியாக போட்டேன், அதுக்கு ஒரு 20,000 ரூபாய் தான் செலவாச்சு. ஆனால் உன் லைஃப்லேருந்து காப்பாற்றிருக்கு. ஓகே 45,000. அதான் அப்பா கோவிந்தெல்லாம் விட்டுரு, மற்றெல்லாம் விட்டுரு. ஓகே இப்போ 100 கோழி எதுவுமே போடாத, இப்போ தீவனமும் போடாத, தண்ணியும் வைக்காத. இந்த ஒரு நாள் இல்லை ஏற்கனவே நிறைய சாப்பிட்ருக்கோம், அதுலேருந்து இதை தப்பிக்க வைக்கணும். அப்போது நார்மலாக ஒரு 4 கிலோவில் வந்து நிற்கும் கோழி. ஒரு கோழி 4 கிலோனா 100 கோழி இருக்கு, 400 கிலோ. ஒரு கிலோ இன்னைக்கு 500 ரூபாய்னா 4 5 20 2 25,000 30 2 லட்சம் கிட்ட வரும் போல. ஓகேவா? வரும் வரும் நம்பிக்கை. கை எப்படி தூக்கணும் உனக்கு, தொழில் எப்படி பிசினஸ் ஆகணும், தொழில் பண்ணி நானு ஓகே போயிட்டா. ஓகே பணம் எவ்வளோ கட்டினேன் நீங்க? அது இப்பெல்லாம் உள்ள 1000 ரூபாய் இல்லாம விடுமான்றாங்க, வாங்கி தான் தராங்க. இன்னைக்கு மட்டும் ஒரு போகும்போது 10,000 ரூபாய் கட்டிட்டு போயிரு. ஏங்க வேற டெவலப்மெண்ட் சொல்றேன். போ, உனக்கு விஷயம் இருக்கு. இன்னைக்கு வேற எதுவும் மெட்டீரியல் வாங்கி போவாத. 10,000 வேணாம்னு சொல்லிடுங்க. நான் சொல்லி பணம் கொடுப்போம், கேட்பேன், பணம் கொடுத்துருவாங்க. மற்றது எதுவும் கூட கொடுத்தது அவ்வளவுதாங்க. 10,000 ரூபாய் தான் இருக்குது. ஓகே அதுலதான் நான் லட்சம் சம்பாதிக்க போறேன். ஓகே போயிட்டாங்க. பிசினஸ் ஓரளவு பணம் அப்படியே பிக்கப் ஆகுது. பணம் சம்பாதிக்கிறது வண்டி எல்லாம் பிசினஸ் பண்றதுல இப்படிலாம் எழுத இப்பெல்லாம் எங்க அப்பா அடிக்கிறாருங்க. என்னத்துக்கு?
100 கோழி செத்து போச்சுங்க. இரு 100 கோழிமா செத்து போச்சு. என்ன பண்ண? அவனுமே பண்ண சோறு போல தண்ணி போடல. போய் செத்து போச்சுங்க. அப்போ அடிக்கிறாங்க. கைவிடாயோ சூப்பர்யா சூப்பர். உண்மையிலே சொல்றேன், நீ எங்கேயோ போய் வாங்கின பாரு கோழி, அது எங்கேயோ ஏமாந்து வாங்கிட்டு இருக்கிற. இந்த இருக்கிறதும் போதுவே. ஐயோயோ, இந்த கோழி நீ வச்சிருந்து இதை கொஞ்சம் பெருசாக்கி விற்று அப்புறம் பிரச்சனைனா யோசிச்சு பாரு. அப்படி போய் தான் தூக்கில் போட்டால் போடுவாங்க. அப்பா அடிக்கிறாருங்க குத்த காசு செலவு. அப்பா அடிக்கிறான் தூக்கில் போட்டால் பரவாயில்ல. அப்புறம் நீ இந்த உலகத்தை விட்டு போனால் உங்க சொத்துலாம் யார் ஆளுவா? அங்கங்க எனக்கு தான் குத்த காசுன்னா என்ன இவனுக்கு குத்த காசு? கோவிந்த இனி கோழி மேட்டரை விடுப்பா. ஆனால் இந்த கோழியை வளர்க்குறதுக்கு இன்னும் ஏகப்பட்ட ஐடியா என்கிட்ட இருக்கு. உங்ககிட்ட சொல்லலாம். ஆனால் நீ அதை பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இப்போ உங்ககிட்ட கோழி இல்லையே. ஆமாம், இருக்கிற கோழியெல்லாம் மேலே போயிடுச்சா? எல்லாத்தையும் அனுப்பி விட்டியா? பிரச்சனைன்னு அனுப்பி விட்டுருக்க. பிரச்சனையிலேருந்து ஒன்று ஆண்டவன் வெளியிட்டிருக்கான். ஆண்டவன் என் மூலமா உனக்கு வெளியே கொடுத்துருக்காரு. அவ்வளோதான். அடுத்த ஐடியா முன்னாடியே கொடுத்துருந்தான். அந்த கோழி சாகிறதுக்கு முன்னாடி வேறு மாதிரி. இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பு. எப்படி? இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பு. அப்போ கோழி வளர்றதுக்கு அது ஒரிஜினல் நல்ல கோழியாக இருந்துருந்தா இன்னைக்கு ஒவ்வொரு கோழியும் 20 கிலோ. முதல் இதுலேயே உனக்கு 20 கிலோ முதல் ஐடியா கொடுத்த மாதிரி பணத்தை கட்டிட்டு போனியே, அப்போயே 20 கிலோ ஆயிருக்கும். இன்னைக்கு நீ பல பெரிய அளவு கோடீஸ்வரன் ஆயிருக்கலாம். இப்போ வேலையில்லை. அப்பா செருப்பால் அடிப்பார் வீட்டுக்கு போனால். விடு, அப்போ கிடக்குறான். ஒரு வயசுக்கு அப்புறம் அப்பாங்க எல்லாம் நம்மளை திட்டு தான் செய்வாங்க. இப்போ நான் என்ன இப்போ பிஸ்னஸ் பண்ணேன் பார்த்தியா? நம்ம எதுவுமே செய்ய வேணாம். அதான் இப்போ கவுந்து போகிற நேராக பறக்கு ஐடியா கொடுக்குறது. ஐடியாவுக்கு பணம் சம்பாதிக்கிறேன். நான் சும்மா சம்பாதிக்கல, நான் படிச்சிருக்கேன். ஐ எம் எஜுகேட்டட். ஒரு அந்த அப்பா அடிக்கிறாருங்க. நீ இங்கேயே வேலைக்கு சேர்ந்து ஒன்று நான் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் எனக்கு அந்த தீவனம் காசு கொடுத்தீங்கன்னா தீவன காசு என்ன கடை வாங்கி போட்டா? கோழிக்கு வாங்கி போட்டா தீவன காசு கேட்குற? தீ வெட்டி தலையா? யோசிச்சு பாரு. எனக்கு 2-3 அசிஸ்டன்ட் இருந்தாங்க. அவனுங்களுக்கே நிறைய சம்பளம் கொடுத்துருந்தேன். ஆனால் இப்போ அவன் வேறு வேலை அவன் டெவலப் பண்ணி போயிட்டான். தப்பு இல்லை. நம்ம கிட்ட அசிஸ்டன்ட் நாய் இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் டெவலப்பராக இருக்கான். நான் பார்த்து சந்தோஷப்படுறேன். அவனை நான் திட்டல. டேய் நாயே நல்லா இருறா அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அவனை நான் திட்ட மாட்டேன். ஏன்னா நம்ம கிட்ட வேலையை கற்றுக்கிட்ட பரதேசி இன்னைக்கு பணக்காரனா அவதாங்க. நம்ம கிட்ட அசிஸ்டண்டா வேலை செய்த பரதேசி இன்னைக்கு பணக்காரனா இருக்கான். என் கையை காலை பிடிச்சி விட்ட ஒரு கழுதை நீ கோடீஸ்வரனா இருக்கான். அதெல்லாம் பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். அவனா நான் திட்டுறேனா? திட்டல. அதே போல நீ என்கிட்ட அசிஸ்டண்டா இரு, இங்க வேலையை கத்துக்க, பெரிய ஆள் ஆகு. அப்ப உங்க அப்பா கிட்ட போய் நீ சொல்லு. இது மாதிரி பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்துருவீங்களா? இன்னைக்கு நீ வந்தல, அதுக்கு நீ பணத்தை கட்டினியா? வாங்கிதான் அனுப்பிச்சிருப்பாங்க. வாங்கிதான் அனுப்பிச்சிருப்பாங்க. இன்னைக்கு விட்டுரு. இப்ப நீ வேலைக்கு சேர்ந்துட்ட. இந்த நிமிஷம் இருந்து உங்ககிட்ட பணம் கேட்க மாட்டாங்க. நீ என்ன பார்க்கலாம், பேசலாம், பழகலாம். ஐடியா கேட்கறது. கோழி தான் செத்து போச்சா? அதை விட்டுருப்பா. கோழி பிசினஸ் மட்டும்தான் இந்த உலகத்துல இருக்குன்னா கோயந்தம் கவுத்தாங்க என்ன? அதுதான் இதுதான் நீ சொல்லணும். உலகம்லாம் எங்க சொல்லணும்? கோயந்தம் கவுத்தான் கோழி வாங்கி கொடுத்து உன்னை நான் காப்பாத்துனீங்க. கரெக்ட் தாங்க. கடவுள் இருக்கான், கவலைப்படாத. இப்ப நீ எங்கிட்ட அசிஸ்டண்டா வேலைக்கு சேர்ந்துக்க. சரி. இப்ப ஒவ்வொரு ஊரா போவோம். எப்படிதான் நான் ஐடியா கொடுக்குறேன்னு பாரு. ஓகே, அதுதான்பா பிஸ்னஸ். இதுனா கன்சல்டன்ஸ்னா எப்படி? எங்கள் அப்பாட்ட நான் சம்பாதிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு மட்டும் வந்துடுறேன். வீட்டில் போயிட்டாரியா சொல்லிட்டு, அப்பா கோவிந்தா கவுத்தாலும் அங்கே ஒருத்தர் இருக்காரு, இப்படி போன பிளைட்டு நேராக பறக்க வச்சு. இப்படி போனது இல்லைப்பா, இப்படி போனது இப்படி நேரம். சார் இதுலயே நீ தப்பு பண்ணுறியா? காமி கைதா காமி. இப்படி போன இப்படி போனது நேரம் தான் போகுது. அப்போ எப்படி நேரம் ஆகுறது? இப்படி போன பிளைட்டு நிமித்தினவர் வேலைக்கு சேர்ந்துட்டான்னு சொல்லிட்டு வரோம். சொல்லிட்டு வா. அப்பா கிட்ட போய் என்ன பேர் சொல்ல? அவர்கிட்ட போய் சேர்ந்தேன். தெரியலீங்களா? அவங்க பேர் எங்க சொல்ல மாட்டாங்க. வெறும் மண்ட மாடு மாதிரி இந்த விளையாடுன்னு நல்லா சொல்லி. தப்பா நினைக்காத, என் பேரும் கோவிந்தன் தான். சரி. அந்த கோவிந்தன் எடுத்தாலும் இந்த கோவிந்தன் உன்னை காப்பாற்றும். கோவிந்தனால போச்சு, கோவிந்தனால வருது சொல்லிட்டு வரேன்ப்பா. ஓகே, அதுக்காக போ. அப்பா எல்லாரும் தண்ணி வைக்கலாம் கோழி சேர்த்துருமா? தெரியலையே, ஏதோ ஒரு ஐடியா கொடுக்குறோம். சரிப்பா.